தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நல்மெய்ப்பராகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. பலவீனமான ஆடுகளை பலப்படுத்தி சுகவீனமான ஆடுகளுக்கு சுகம் தந்து தம்முடைய தோளிலே தூக்கி தாங்கி ஏந்தி வழிநடத்துமாறு நான் ஜெபத்தோடு வேண்டிக் கொள்கிறேன். ஒரு தகப்பன் தனக்கு இருந்த ஒரே மகள், அந்த மகளை மிகவும் அன்பாக வளர்த்த தாயில்லாத பெண், மிக செல்லமாக வளர்த்த, படிப்பு முடிந்து திருமணம் செய்கிற நேரத்தில் அந்த பெண் தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து, அப்பா, நான் ஒரு வாலிபனை விரும்புகிறேன், அவரை திருமணம் செய்வதாக நான் முடிவு கட்டிவிட்டேன், உங்களுடைய ஆசி எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது அந்த தகப்பனார், மகளே, அந்த வாலிபன் யார் என்று எனக்கு சொன்னால் நான் அதை பற்றி விசாரித்து உன்னிடத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னார். அந்த வாலிபனை பற்றி அந்த பெண் சொன்னார். தகப்பனார் அநேக நாட்கள் அந்த வாலிபனை குறித்து விசாரித்தார். பல இடங்களிலும் தீர விசாரித்த பிற்பாடு அந்த வாலிபன் ஒரு நல்ல மனிதன் அல்ல என்பதை கண்டார். அநேக பெண்களை இந்த விதமாக ஏமாற்றி திருமணம் செய்து சீரழிய வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்தார். ஆகவே அவர் தன்னுடைய மகளிடத்தில் வந்து, மகளே, அந்த வாலிபன் உனக்கு வேண்டாம், அந்த வாலிபன் இப்படிப்பட்டவன் என்று தெரிகிறது, ஆகவே உனக்கு ஒரு நல்ல வாலிபனாக நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்று அந்த தகப்பனார் சொன்னார். மகளுக்கு பிரியமில்லை, அந்த வாலிபனோடு பழகி இருந்தாள். எப்படியாவது அந்த வாலிபன் தான் திருமணம் செய்ய வேண்டும். அழகான ஒரு வாலிபன், தோலை பார்த்தால் இதயத்தை பார்க்கவில்லை, ஆடம்பரத்தை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கையை அவள் கவனிக்கவில்லை. அப்படித்தானே இன்றைக்கு உலகத்தின் பெண்கள் இருக்கிறார்கள். அவனைத்தான் மணப்பேன். தகப்பனார் எப்படி இடம் கொடுப்பது? தகப்பனார் அதை மறுத்து எவ்வளவோ அந்த பெண்ணிடத்தில் பேசி பார்த்தார். முடிவு என்ன? ஒரு நாள் இரவு தன்னுடைய நகைகள், ஏராளமான நகைகள், பணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அந்த வாலிபனுடைய ஓடிவிட்டார். தூரமான இடத்திற்கு சென்று அங்கு 5 ஸ்டார் ஹோட்டலிலே தங்கியிருந்தார்கள். சந்தோஷமாக ஒரு 10 நாள் வாழ்க்கை நடத்தினார்கள். 10வது நாள் மத்தியானத்தில் சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண் திடீரென்று தன்னுடைய திருமணம் செய்து கொண்டார்கள். தன்னுடைய கணவனை காணாமல் எங்கே போனார் என்று தெரியவில்லை. சற்று நேரம் பார்த்தால் வரவில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிவிட்டது. எங்கே போயிருப்பார் என்று சொல்லி தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு வெளியே போய் பார்க்கலாம் என்று சொல்லி கீழே கட்டலில் இருந்த பெட்டி எடுத்து உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கட்டல் கடியிலே பார்க்கும்போது அங்கு பெட்டி இல்லை. எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை. துணிமணிகள் எல்லாமே ஒன்றுமே காணோம். உடனே அவர் அந்த ஹோட்டல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணினார். அவர்கள் வந்தார்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வாலிபன் ஒரு பெரிய பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே போனதை பார்த்தேன் என்று அவர் சொன்னார். அவன் வருவான் என்று காத்திருந்தால் அன்றைக்கு முழுவதும் அடுத்த நாள் அவன் வரவே இல்லை. ஹோட்டல்காரர் இடத்துல வந்து, அம்மா, உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, என்றாலும் நீ இப்போ இங்கிருந்து காலி செய்து விட்டு போய்விடு என்று சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு புரிந்தது, இந்த வாலிபன் தன்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டான். தன்னுடைய பணத்தையும் தூக்கி கொண்டு போய்விட்டான், தன்னுடைய நகைகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய்விட்டான், தன்னுடைய உடைகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய்விட்டான், விலை உயர்ந்த தன்னுடைய கற்பையும் சூறையாடி கொண்டு போய்விட்டான். அழுதால் குமரி குமரி அழுதாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கதையை நான் அடிக்கடி யோசித்ததுண்டு. இப்படி உலகத்தில் ஏராளமான இடங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. நடக்காத ஒரு காரியம் அல்ல. இதை பற்றி யோசிக்கும் போது திருமறையிலே அந்த வாலிபனை போலவே ஒரு மகா பெரிய திருடனை பற்றி திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை உண்டு பண்ணின போது சீரும் சிறப்புமாக உண்டு பண்ணினார். இந்த 5 நாட்களாக உங்களுக்கு நான் எடுத்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், இந்த இயற்கை பற்றியும் சந்திர மண்டலத்து சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திரங்களை பற்றி நான் சொல்லும்போது, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்று
அவர் எப்படி அதை உண்டாக்கினார், எதற்காக அதை உண்டாக்கினார் என்றெல்லாம் நான் விவரித்து உங்களுக்கு சொன்னேன். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் யார் என்பதை இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கே தெரிவதில்லை. ஆண்டவர் அவ்வளவுதான் அவர்கள் சொல்கிறார்கள், இரட்சகர் அதுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் யார்? இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்த அந்த ஆண்டவர், அது அநேகருக்கு புரிவதில்லை. மற்ற மார்க்கத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசும்போது மற்ற மார்க்கத்தார் இயேசு கிறிஸ்து யார், தங்களுடைய கடவுளைப் போல ஒருவர்தானே என்று நினைக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யார் என்பதை எடுத்து சொல்வதற்காக இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரமாக எடுத்து சொன்னேன். அண்ட சராசரங்களை அவர் எப்படி படைத்தார், அந்த அண்ட சராசரங்களில் என்ன இருக்கிறது, அவர் இந்த ஒரு சிறு உலகமா, பிரம்மாண்டமான உலகங்கள், கோடான கோடி உலகங்கள், இப்படியெல்லாம் நாம் எடுத்து சொல்லும்போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு பெரிய ஒரு கடவுள், உண்மை கடவுள் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி அண்ட சராசரங்களை படைத்து விட்டு அந்த சிறிய உலகத்தை படைத்து அதில் மனுஷனை படைத்த போது தன்னுடைய சாயலை படைத்தார். தேவ சாயலை மனுஷன் படைக்கப்பட்டார். அவன் பிரகாசிக்கிற மனுஷனாக இருந்தான். நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், வேதத்திலிருந்து எடுத்து அவனுக்கு ஒளியின் ஆடை இருந்தது. அவன் பாவம் செய்த உடனே அந்த தெய்வீக ஆடை அவனை விட்டு விலகி போயிற்று. அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று கண்டு அத்திலையை எடுத்து உடுத்தி கொண்டார்கள் என்று நான் சொன்னேன். அவர்கள் உயர்ந்து நெடிந்து உயர்ந்து வளர்ந்திருந்தார்கள். அந்த காலங்களிலே மிக அளவுள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணின போது, அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் வைத்த போது, இந்த உலகம் அவ்வளவு ஒரு அழகான ரம்மியமான, நம்முடைய காரியங்கள் எல்லா வசதிகளும் உள்ள உலகமாக இருந்தது. தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை, கேடு செய்வார் ஒருவரும் இல்லை. மக்கள் சுகித்து சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்திருந்தார்கள். மக்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது எந்த குறையும் வைத்ததில்லை. அப்படிப்பட்ட உலகத்தை ஆண்டவர் படைத்தார். மனிதனை அவ்வளவு சிறப்பாக படைத்தார். மற்ற உலகத்தார் மனிதனுக்கு கனத்தை செலுத்தினார்கள், மகிமையை செலுத்தினார்கள். அவன் இந்த உலகத்துக்கு வந்தபோது ஆளுகிற மகனாக பிறந்தான். நம்முடைய பெண்கள் அரசிகளாக இருந்தார்கள். நம்முடைய பெண்கள் அவ்வளவு அழகோடு அறிவோடு ஞானத்தோடும் இருந்தார்கள். ஆண்டவர் நமக்கு விசேஷமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்திருந்தார். அதை புசிக்கும் போது நாம் சாக மாட்டோம். ஜீவ நதியின் தண்ணீரை கொடுத்தார். இன்றைக்கு நாம் சமையல் செய்கிற மாதிரி சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏராளமான பழங்கள், அதை பறித்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் அவருடைய ஆகாரம். இப்படி கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார். நம்மை ஆசீர்வாதமாக வைத்தார் என்று உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். தேவ தூதர்கள் நமக்கு ஆசிரியர்களாக இருந்தார்கள். மற்ற உலகத்தின் மக்கள் நம்மோடு வரப்போக இருந்தார்கள். ஆண்டவரும் நம்மோடு கூட வந்து வாரத்துக்கு ஒரு முறை பேசினார், உறவாடினார். இப்படிப்பட்ட ஏராளமான சாக்கியங்களை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நாம் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்ற நித்திய ஜீவனையும் நமக்கு வாக்களித்திருந்தார். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திடீரென்று மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த இந்த எல்லா ஸ்லாக்கியங்களையும் இழந்து விட்டோம். இந்த அழகான உலகம் அழகற்று போன உலகமாக மாறிவிட்டது. இந்த ஆகாயம், இப்படிப்பட்டவைகள்லாம் நமக்கு விரோதமாக மாறிவிட்டது. மிருகங்கள் நமக்கு கீழ்ப்படிந்த மிருகங்கள் நமக்கு விரோதமாக மாறிவிட்டது. இலைகள் உதிர ஆரம்பித்தன, பூக்கள் உதிர ஆரம்பித்தன, வாட ஆரம்பித்தன. மனிதன் கஷ்டப்பட்டு வேலை செய்து தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. தேவ தூதர்கள் நம்மோடு வரவில்லை. மற்ற உலகத்தார் அங்கேயே நிறுத்தி கொண்டார்கள், இங்கே வரவில்லை. மனிதன் ஒரு மனிதன், ஆளுகை செய்த மனிதன் அடிமையாக மாறிவிட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கொடுத்திருந்த அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் வெளியே விரட்டி விட்டார். அதற்குள்ளாக மறுபடியும் வராதபடி, அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்காதபடி சுடரொளி பட்டயத்தை வல்லமையுள்ள தேவ தூதர்களை அங்கே நிறுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து விட்டோம். அப்படி இழக்க செய்தது யார்? பாவம் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அப்படியானால் பாவம் உலகத்தில் பிரவேசித்த போது பரமனுடைய பிள்ளைகளாக, ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக, அழகு நிறைந்தவர்களாக, புத்தி நிறைந்தவர்களாக
எந்த வசதி குறையும் நமக்கு இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்த பிள்ளைகள் பரதேசிகளாக ஆக்கப்பட்டார்கள். பாவம் நம்மை பரதேசிகளாக ஆக்கிவிட்டது. ஆகவேதான் திருமறையில புலம்பல் என்ற அந்த புத்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து புலம்புகிறதை நான் நேற்று வாசித்து காண்பித்தேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 956வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு இந்த புலம்பலின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த வசனம் தொடங்கும் போது புலம்பல் 4:2, ஐயோ பொன்மண் தங்கத்துக்கொப்பான விலையேற பெற்ற சியோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. தங்கமாக இருந்தோம், விலை உயர்ந்த வைரமாக இருந்தோம். ஆண்டவர் அப்படித்தான் படித்தார். பாவத்தினாலே மண்ணோடுகளாக மாறிவிட்டோம் என்று ஐயோ என்று அழுகிறார். திரும்ப அவர் நம்மை பற்றி பேசும்போது சொல்லுகிறார். அடுத்த பக்கத்திலே 958வது பக்கம் 5:16 நான் வாசிக்கிறேன். எங்கள் தலையிலிருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. கிரீடம் சூட்டினவர்களாக நாம் பிறந்தோம், ஆண்டவர் நம்மை படைத்தாரே. அந்த கிரீடம் விழுந்து இனி அடிமைகளானோம். எல்லாருக்கும் அடிமை. இந்த உலகத்தின் சக்திகளுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் இந்த உலகத்தின் தத்துவங்களுக்கும் சத்துவங்களுக்கும் மனிதன் இங்கே அடிமையாக மாறிவிட்டான் என்பதை குறித்து இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை பரதேசியாக்கின இந்த பாவத்தை பற்றி ஒருவர் சொல்லுகிறார். sin is the greatest robber in the universe. இந்த அண்ட சராசரங்களிலே இந்த பாவம் என்பதுதான் ஒரு பெரிய கொள்ளைக்காரர் என்று அவர் அங்கே பேசுகிறார். இந்த பாவம் உலகத்திற்கு வந்த பிற்பாடு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு புதிராக மாறிவிட்டது. விடுவிக்க முடியாத புதிர். நாம் எங்கே இருந்து வந்தோம் யோசித்து பார்த்தால் தெரியாது. எந்த ஊர் தனியிலே இருந்து இந்த ஊருக்கு வந்தாய் ஞான தங்கமே, இந்த ஊரும் உன்னுடைய சொந்த ஊரா, வாடகையாம் இந்த ஊர் என்று சித்தர்கள் பாடி போனார்கள். எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியல. இதற்கு விடை நமக்கு தெரியவில்லை. உதாரணமாக யுத்தம் நடக்கிறது. முதலாவது மகா யுத்தம் நடந்தது. அந்த முதலாவது மகா யுத்தத்திலே 1 கோடி பேர் இறந்து போனார்கள். 6 கோடி பேர் காயமடைந்தார்கள். உலகம் அநேக ராஜ்யங்கள் வனாந்தரமாக மாறின. பெரிய ஒரு கடுமையான ஒரு யுத்தம். உடனே ஐக்கிய நாட்டு சங்கம் கூடிட்டு இனிமேல் யுத்தமே வரக்கூடாது. சில வருஷங்கள் கழித்து 2வது மகா யுத்தம் வந்தது. அந்த 2வது மகா யுத்தத்தில் 6 கோடி பேர் இறந்து போனார்கள். 15 கோடி பேர் காயப்பட்டார்கள். முதல் மகா யுத்தத்திற்கு செலவழித்ததை விட 20 மடங்கு அதிகமாக 2வது மகா யுத்தத்தில் செலவழிந்தது. யுத்தத்தில் யாருக்குமே நன்மை கிடையாது. அந்த யுத்தம் 2 பக்கத்தையும் பாதிக்கிறது, அழிக்கிறது. கலிங்க போரிலே அசோகா சக்கரவர்த்தி வெற்றி அடைந்தார். ஆனால் அந்த போர் களத்தை அவர் பார்வையிட்ட போது ஆயிரக்கணக்கான மக்கள் பிண்டமாக பிணமாக முண்டமாக கிடந்ததை பார்த்தபோது இனி நான் போர் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து புத்த மதத்திலே சேர்ந்தார் என்று நம்முடைய சரித்திரம் சொல்கிறது. போரினாலே என்ன பயன்? யார் சண்டை போட்டாலும் அதில் அழிவுதான் 2 பக்கமும். ஆகவே பெர்னார்ட் ஷா என்ற ஒரு ஞானி, இந்த காலத்தில் வாழ்ந்த பெர்னார்ட் ஷா என்ற ஞானி என்ன சொன்னார் என்றால், he that fighteth is a fool என்று சொன்னார். சண்டையிடுகிறவன் முட்டாள்கள் தான் சண்டை போடுவார்கள் என்று சொன்னார். ஆனாலும் இன்றைக்கு 1வது மகா யுத்தம் போய்விட்டது, 2வது மகா யுத்தம் போய்விட்டது. அதனுடைய விளைவுகளை நாம் அறிந்தோம். அது கொடுமை, அது பயங்கரம். இனிமேல் யுத்தமே இருக்கக்கூடாது என்று நினைத்தோம். ஆனாலும் இன்றைக்கு மக்கள் 3வது உலக மகா யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியவில்லையா? புரியவில்லையா? இதை பற்றி சிந்திக்கவில்லையா? அறிவில்லையா? நமக்கு இது ஒரு பெரிய புதிர். குடிக்கிறோம். அந்த குடித்தது நமக்கு தீமையை கொண்டு வருகிறது. குடும்பத்தை அழித்து விடுகிறது, தேசங்களை அழித்து விடுகிறது, நாடுகளை அழித்து விடுகிறது. குடியினாலே அழிந்தது பாபிலோன் சாம்ராஜ்யம், குடியினாலே அழிந்தது எகிப்திய சாம்ராஜ்யம். பிரம்மாண்டமான சாம்ராஜ்யங்கள் எல்லாம் குடியினாலே அழிந்து விட்டது. நாடுகள் மாத்திரமல்ல, வீடுகள், எத்தனை கோடிக்கணக்கான வீடுகள் குடியினால் அழிந்தது.
அந்த குடிகாரனை பார்க்கிறோம், அந்த குடி நமக்கு என்ன செய்தது என்பது நமக்கு தெரிகிறது. என்றாலும் மறுபடியும் மக்கள் குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? இது ஒரு பெரிய புதிர். ஏன் என்று நமக்கு விளங்கவில்லை. இது நல்லதல்ல, இது நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நன்றாக அறிந்தும் அதை செய்யக்கூடாது என்று மனிதனுக்கு நன்றாக தெரிந்தும் மனிதன் குடித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த செய்யக்கூடாதை செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? இது ஒரு புதிராக இருக்கிறது. பாவம் வந்த பிற்பாடு இந்த உலகத்தில் எல்லாமே புதிராக விடுகதையாக மாறிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதில் பெரிய புதிர் என்னவென்றால் இந்த பாவம் என்கிற அந்த புதிர். இந்த பாவம் என்கிற புதிரை பற்றி வேறு எந்த மார்க்கத்திலும் விளக்கம் அதிகமாக இல்லை. ஏதோ ஓரளவு சில சமயங்களிலே ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆனாலும் துல்லியமாக திட்டவட்டமாக இந்த பாவத்தை பற்றியும் பாவம் எப்படி வந்தது என்பதை பற்றியும் அந்த பாவத்துக்கு காரணம் யார் என்பதை பற்றியும் வேறு மார்க்கங்களிலே, சித்தாந்தங்களிலே, வேதாந்தங்களிலே அல்லது வேறு எந்த புத்தகத்திலும் நாம் அதை வாசிக்க முடியாது. அதை பூரணமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் அருளின இந்த புத்தகத்தில் இதை பற்றி வெகு தெளிவாக மக்கள் மத்தியில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அதை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்தோடு இந்த காரியத்தை நாம் கவனிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை மறுபடியுமாக எங்களுக்கு முன்பாக வைத்து, தகப்பனே, இந்த வார்த்தைகளை எங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் உம்முடைய வார்த்தைகள் ஆழமாக பதிந்து இந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாமல் உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படி எங்களோடு பேசும் தகப்பனே, பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். 2 ஆபீசர்ஸ் மദ്രാஸில் இருந்து மகாபலிபுரத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு என்னுடைய காரை கொண்டு வந்து விடுகிறேன், நீங்கள் ரெடியாயிரு என்று சொல்லி ஒரு ஆபீசர் இன்னொரு இடத்துல சொன்னார். ஒப்பந்தம் சரி என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அடுத்த நாள் காலையிலே சொன்னபடி 8 மணிக்கு அந்த ஆபீசர் காரை ஓட்டிக்கொண்டு தன்னுடைய நண்பருடைய இல்லத்துக்கு சென்றார். அங்கு கதவை தட்டினார். அநேக முறை தட்டினார். கதவு திறந்தது. அவர் கண்ட காட்சி, அங்கே அந்த ஆபீசர், இன்னொரு ஆபீசருடைய நண்பர், ஒரு சிறிய துண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு கையில் ஒரு நீளமான குச்சி, ஒட்டடை குச்சி, அந்த ஒட்டடை குச்சியை வைத்திருக்கிறார். தலையிலெல்லாம் ஒட்டடை, உடம்பெல்லாம் ஒட்டடை. கதவை திறந்தார். என்னையா இது, 8 மணிக்கு புறப்பட சொன்னால் இப்படி நிற்கிறீரே, என்ன செய்கிறது? நீங்கள் புறப்பட சொல்லிட்டீங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டம்மா நமக்கு பர்மிஷன் கொடுக்கணுமே. எங்கள் வீட்டம்மாவிட்ட கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனால் இந்த வீட்டை ஒட்டடை அடிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கிறேன். என்ன செய்கிறது? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் வேலை இந்த வீட்டை ஒட்டடை அடிக்க வேண்டியது. சலித்து கொண்டார். சரி, சீக்கிரமாக புறப்பட்டு வாருங்கள். அவர் புறப்பட்டு வரும்போது, அவர் பேசிக்கொண்டே போகும்போது அவர் அதிக வருத்தப்பட்டார். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒட்டடை அடிக்கிற வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஐயா. சில சமயத்தில் அந்த பூச்சிகள் கடித்து விடுகிறது, அதில் வேறு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பீப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டு போனார். சரி, ஒட்டடை அடிக்காமல் இருப்பதற்கு ஒரு வழி நான் சொல்லுகிறேன், கேட்கிறீர்களா? ஐயா, தயவுசெய்து சொல்லுங்கள், அதுதான் எனக்கு வேணும். அப்படியானால் அந்த ஒட்டடை மறுபடியுமாக வந்து நீங்கள் திரும்ப அந்த ஒட்டடை அடிக்காமல் இருக்கத்தக்கதாக ஒரு வழி என்னவென்றால், அந்த சிலந்தி பூச்சியை கொன்று போடுங்கள். அந்த ஒட்டடையை உண்டாக்குகிற சிலந்தி பூச்சியை கொண்டு போடுங்கள். கில் த ஸ்பைடர்ஸ். நாம் எவ்வளவுதான் அந்த ஒட்டடை அடித்தாலும் திரும்ப திரும்ப அந்த சிலந்தி பூச்சிகளை அதை உண்டு பண்ணி விடுகின்றன. அதனால வார வாரம் நம்ம அதை கிளீன் பண்ணுவதில் அர்த்தம் கிடையாது. அந்த பூச்சிகள், அதை ஒட்டடைகளை உண்டாக்குகிற அந்த பூச்சிகளை கண்டு அந்த பூச்சிகளை கொண்டு விட வேண்டும். அப்பொழுது அந்த ஒட்டடை மறுபடியும் வராது. இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், உணவு பற்றாக்குறை, உடை பற்றாக்குறை, வீடுகள் இல்லாத குறை, ஆகாரம் இல்லாத குறை, ஆஸ்பத்திரிகள் அதிகமாக இல்லை, மருந்துகள் அதிகமாக இல்லை, எல்லாவற்றையும் மேலாக வேலையில்லாத திண்டாட்டம், வாலிபர்கள், வாலிப பெண்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். எவ்வளவோ உலகத்தில் பிரச்சனைகள். ஒரு பிரச்சனையை கவர்மெண்ட் அங்கே எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை தீர்த்து விட்டால் அடுத்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது. அதை ஒரு மனிதன் தீர்க்க முடியாது என்று சொல்லி பல மனிதர்கள் சேர்ந்து தங்களுடைய மண்டைகளை போட்டு உடைத்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுகிறார்கள். பல மனிதர்களால் முடியலைன்னு சொல்லி இன்றைக்கு பார்லமெண்ட் 200-300 மண்டைகள் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி
என்னதான் செய்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. அந்த பிரச்சனைகள் மறுபடியுமாக விசுபுருவம் எடுத்து பிசாசுருவம் எடுத்து தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கிறதே, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா? அந்த ஒட்டடைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்ததா? அப்படியானால் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலமான ஒரு பிரச்சனை பாவம் என்ற பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மக்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? அறிவாளிகள், பார்லிமெண்ட், ராஜாக்கள், அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை துடைத்து அடித்து அதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன விளங்கவில்லை, இந்த பாவம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகளை நாம் அழிக்க முடியாது. பிரச்சனைகள் பெரிய கொண்டேதான் இருக்கும், அது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே முதலாவது அந்த பாவம் என்ற பிரச்சனையை கொன்றுவிடு, அழித்துவிடு. வேறு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அண்ட சராசரிகளின் தேவனாகிய அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது ஒரு சேனாதிபதியாக வந்து பெரிய படையை வைத்துக்கொண்டு உலகத்தை காப்பாற்ற வரவில்லை. அவர் இந்த உலகத்திலே வந்தபோது ஒரு பெரிய மருத்துவராக, பிரபலமான மருத்துவராக வந்து இந்த உலகத்தின் வியாதிகளை தீர்க்க அவர் வரவில்லை. அல்லது இந்த உலகத்தில் அவர் வரும்போது ஒரு பெரிய சோசியல் ஒர்க்கராக, தெரசாமா மாதிரி இந்த உலகத்தில் வந்து மக்களுடைய குறைகளை தீர்க்க அவர் வரவில்லை. அல்லது ஒரு பெரிய விஞ்ஞானியாக வந்து அநேக காரியங்களை கண்டுபிடித்து உலகத்திற்கு ஒரு நல்ல சுவிச்சம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வரவில்லை. அவருக்கு தெரியும் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு காரணம் பாவம். ஆகவே பாவத்தை அழிக்கும்படி, அந்த பாவத்தை நிர்மூலமாக்கும்படி ஒரு இரட்சகராக இந்த உலகத்தில் அவர் வந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய மரணத்தினாலே அந்த பாவத்தை அவர் அழிப்பதற்கு அடிகோலி இருக்கிறார். சீக்கிரமாக வருவார். இந்த பாவத்தை முழுவதுமாக அழித்து நிர்மூலமாக்கி நாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை, நாம் இழந்து போன அந்த ராஜரிகத்தை, நாம் இழந்து போன அந்த தேவ சாயலை, தேவ சுரூபத்தை, நாம் இழந்து போன அந்த ஒளியின் வஸ்திரத்தை, நாம் இழந்து போன மகத்துவத்தை, மாட்சிமையை, கனத்தை தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவம் என்பது என்ன? இந்த பாவத்தினுடைய காரியங்களை பற்றி, அதனுடைய காரணர் யார், அதை உண்டாக்கினவர் யார், அதை உற்சாகமாக நடத்தி கொண்டிருக்கிறவர் யார், இவைகளை பற்றி சற்று நேரம் அறியத்தக்கதாக வேத வசனங்களை நாம் கவனிப்போம். அப்படியானால் முதலாவது கேள்வி, பாவம் என்றால் என்ன? பாவம் நம்மை பரதேசி ஆக்கிட்டு அல்லவா? அப்படியானால் பாவம் என்பது என்ன என்பதை குறித்து திருமறை நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திற்கு 327வது பக்கம், 327வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், இந்த பாவம் யாராலே உண்டாயிற்று என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். முதலாவது 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படியானால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் என்பது என்ன என்று நீங்கள் சொல்வதல்ல, நான் சொல்வதல்ல, இந்த உலகத்தில் மற்றவர்கள் சொல்வதல்ல. இந்த பாவத்தை உணர்ந்த ஆண்டவர், பாவம் என்பதை தெரிந்த ஆண்டவர் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார். பாவம் என்பது என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆகவேதான் இந்த நியாயப்பிரமாணம் 10 பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்று வேதத்தில் வரும்போது அது அநேக பிரமாணங்களை குறிக்கிறது. என்றாலும் திட்டவட்டமாக இந்த இடத்தில் அது 10 பிரமாணங்களை குறிக்கிறது. 10 பிரமாணங்களை மீறுவதே பாவம். அந்த 10 பிரமாணங்களை மீறாமல் வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனே சீனாய் மலையில இறங்கி வந்து தன்னுடைய சொந்த விரலினாலே அந்த 10 பிரமாணத்தை எழுதி நம்ம கொடுத்தார். அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பிரமாணத்தை கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய பலத்தினாலே கை கொள்ள வேண்டும், அதை மீறக்கூடாது. மீறினால் அது பாவம். பாவம் என்று வரும்போது நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்து விடுகிறது. நம்முடைய உலகத்தில் நம்முடைய சமாதானம் இல்லை, நம்முடைய குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வியாதி, துன்பம், துயரம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது. ஆகவே கற்பனையை மீறுவதே பாவம் என்பதை குறித்து அங்கு வேதம் நமக்கு விசேஷமாக சொல்கிறது. அப்படியானால் அடுத்த கேள்வி என்ன? இந்த பாவத்தை முதலாவதாக யார் செய்தார்கள்? யாரோ ஒருவன் இந்த கற்பனையை
மீறி இருக்க வேண்டும். அந்த மீறுதல் இந்த உலகத்திற்கு மாற்றப்பட்டு விட்டது. நாம் எல்லோரும் அந்த மீறுதலுக்கு ஆளாகிவிட்டோம். அணுகுண்டை நாகசாகியிலே கொண்டு போய் போட்டார்கள் 1945 வருஷத்துல. அந்த பட்டணத்தில் இருந்த 10 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் சாம்பலாக போய்விட்டார்கள். ஒரு பாவமறியாத ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் 10 லட்சம் பேர். மீதி 30-40 லட்சம் பேர் பலவிதமான நோய்களினாலே பிடிக்கப்பட்டார்கள். அதே போலவே இந்த உலகத்தின் மக்கள் இந்த பாவம் என்கிற அந்த ஒரு வல்லமையினாலே சிக்கி திணறி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் யாரோ இந்த பாவத்தை செய்து அதை நம்முடைய உலகத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். அது யார் என்றும் வேதாகமம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 8வது வசனத்திலே வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன், 8வது வசனம், பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். வேதம் திருமறை நமக்கு சொல்கிறது. இந்த வேதத்தின் ரகசியங்கள், இந்த அண்ட சராசரத்தின் ரகசியங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவதாக பிசாசு என்பவன் பாவம் செய்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சரி, இந்த பிசாசு என்றால் என்ன? பிசாசு என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால் சத்ரு என்ற அர்த்தம். அப்படியானால் இந்த சத்ரு என்பவன் யார்? இதை குறித்து அங்கு வேதம் நமக்கு பேசும்போது 344வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 344, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறேன். வெளி 12:9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்படியானால் இங்கு நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த சாத்தான் என்பவன், பிசாசு என்பவன் சாத்தான் என்று பொருள். அது சாத்தான் என்றால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சத்ரு என்ற அர்த்தம். பிசாசு என்றால் கொடியவன் என்ற அர்த்தம், பயங்கரமானவன் என்ற அர்த்தம். அப்படியானால் சாத்தான் என்ற ஒரு பெயர் அவனுக்கு. அவனுக்கு வலு சர்ப்பம் என்ற ஒரு பெயர். அவன் யான்? ஒரு தேவதூதன். அவன் பூமியிலே தள்ளப்பட்டான். சரி, பூமியிலே தள்ளப்பட்டான். எங்கிருந்து அவன் பூமியிலே தள்ளப்பட்டான்? அவன் எங்கே இருந்தான் என்று நாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? 96வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 96வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்களை அவர் நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்படியானால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானை பற்றி பேசும்போது, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். அப்படியானால் இந்த சாத்தான் என்பவன், அந்த பிசாசு என்பவன் வானத்திலே இருந்து விழுந்தான். அப்படியானால் அவன் வானத்திலே இருந்தான். எப்படி இருந்தான்? டெம்பரரியாக இருந்தானா, இல்லை அங்கேயே அவனுடைய வாசஸ்தலம் அதுவாக இருந்ததா என்ற ஒரு கேள்விக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டுக்கு போய் தயவுசெய்து நீங்கள் பென்சிலும் பேனாவும் காகிதமும் கொண்டு வாருங்கள். இந்த பிரசங்களை எல்லாம், முக்கியமான காரியங்களை நீங்கள் எழுதி வீட்டிலே போய் அதை சிந்தித்து வாசித்து ஜெபித்தால் அது மிகவும் நலமாக இருக்கும். ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலே இருந்து நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 14:12, 820வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. எசேக்கியல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இருந்து இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் தயவுசெய்து வீட்டிலே போய் வாசிங்கள். அதை இங்கே நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். 820வது பக்கத்தில் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இந்த பிசாசை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. மறுபடியும் பார்த்தீர்களா? ஆண்டவர் சொன்னார், அவன் வானத்திலே இருந்து விழுவதை நான் கண்டேன் என்று. இப்ப அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் மறுபடியும். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. அப்படியானால் அவன் வானத்திலே இருந்தான். அவனுக்கு என்ன பெயர்? வேதம் கொடுக்கிற பெயர் விடிவெள்ளி. அது ஆங்கிலத்தில் லூசிபர் என்று பெயர். லூசிபர். விடிவெள்ளி என்று சொன்னால், இந்த காலையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு நட்சத்திரம் வருகிறது, ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது.
வேதத்தில் தேவ தூதர்களுக்கு நட்சத்திரங்கள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரங்கள் தேவ தூதர்கள் நட்சத்திரங்கள் என்றால் இந்த சாத்தான் விடிவெள்ளி, அந்த நட்சத்திரங்களிலே விசேஷமானவன். அவன் விடிவெள்ளி என்ற பெயர் லூசிபர் என்று பெயர். அவன் வானத்தில் இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த 2 அதிகாரத்தை தயவுசெய்து குறித்துக் கொள்ளுங்கள். 820வது பக்கத்துக்கும் 995வது பக்கத்திற்கும் ஏதாவது ஒரு குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதை அடிக்கடி நாம் திருப்ப வேண்டியது இருக்கிறது. அவனுடைய சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வானத்திலே இருந்து விழுந்தானே, அவனுடைய இருப்பிடம் எது என்பதை குறித்து எசேக்கியேல் பேசுகிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தீருவின் ராஜா என்று ஒரு மறுபெயர் வைத்து, ஒரு உவமை பெயரை வைத்துக் கொண்டு அங்கு சாத்தானை பற்றி பேசுகிறார். எசேக்கியேல் 28:12 வாசிக்கிறேன். மனுப்புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, அதாவது சாத்தானை குறித்து புலம்பி, நீ விசித்திர வினோதமாய் அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திர வினோதமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அளவுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பரலோகத்திலே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திற்கு பெயரும் ஏதேன் என்ற தோட்டம் தான். அந்த பரலோகத்திலே இருக்கிற தேவனுடைய தோட்டம் என்றால் பூலோகத்திலே இருந்த தோட்டம் ஆதாம் ஏவாளுடைய தோட்டம், ஏதேன் தோட்டம். இங்கு தேவனுடைய தோட்டம் என்று போடப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இந்த இதே பெயரிலே பரலோகத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அப்படியானால் நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாத்தியங்கள், உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அப்படியானால் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த சாத்தான் என்று சொல்லப்பட்ட அவன் ஒரு கேரூப் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். கேரூப் என்றால் தேவ தூதர்கள் மத்தியில அநேக குரூப்புகள் இருக்கின்றன, அநேக இனங்கள். அதில் கேரூப் என்று சொல்லப்பட்ட அந்த இனம் 6 ரெக்கைகள் கொண்டு, 2 ரெக்கைகளினாலே முகத்தை மூடி, 2 ரெக்கைகளாலே உடம்பை மூடி, 2 ரெக்கைகளாலே பறந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இமீடியட் பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த ஆண்டவருடைய சிங்காசனத்தை சுற்றி சூழ்ந்திருக்கிற அந்த விசேஷமான தேவதூதர்கள் கூட்டத்தார், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். ஆகவே இங்கு ஆண்டவருடைய பர்வதத்திலே, ஆண்டவருடைய தோட்டத்திலே நீ உலாவினா என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இங்கு வேற ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கமும் 2 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 தேவதூதர்களும் அந்த சிங்காசனத்தை அப்படியே மூடினவர்களாக இருக்கிறார்கள். சிங்காசனத்தை அப்படியே மூடினவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது என்றால், அந்த தேவதூதன், இந்த 2 தேவதூதர்களும் தன் ரெக்கையினால் அப்படியே அந்த சிங்காசனத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பெற்றப்பட்டது. இந்த 2 பேரும் ஆண்டவர் அபிஷேகம் செய்து, தேவதூதர்களை பற்றி ஒரு நாளைக்கு உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கொடானு கோடி தேவதூதர்களுக்கு அங்கு படைகள் மாதிரி 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி, 10,000 பேருக்கு அதிபதி என்று அங்கே இருக்கிறது. அதில் பெரிய பிரபுக்கள் இருக்கிறார்கள், சேனாதிபதிகள் இருக்கிறார்கள், சிங்காசனங்கள். ஏனென்றால் தேவதூதர்கள் கோடான 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 கோடி தேவதூதர்கள். அந்த தேவதூதர்களுக்கு 2 பெரும் தலைவர்கள். அந்த 2 பேரும் தேவனுடைய சிங்காசனத்திலே பக்கத்தில் இருக்கிறார்கள். ஒருவன் வலதுபுறம், இன்னொருவன் இடதுபுறம். இங்கு வேதத்தை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் இந்த 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர்கள். இந்த 2 பேரிலே வலது பக்கம் இருந்த தேவதூதனுடைய பெயர் லூசிபர், இடது பக்கம் இருந்த தேவதூதனுடைய பெயர் கேப்ரியல். இந்த 2 பேரும், அதில் வலது பக்கம் இருந்த அந்த லூசிபர் இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த தேவதூதர்களுக்கு, எல்லா தூதர்களுக்கும் அவன் தலைவனாக இருந்தான் என்று அந்த வேதம் சொல்கிறது. ஆகவேதான் அவனுடைய பிரகாசமானது மற்ற எல்லா தேவதூதர்களை பார்க்கலும் பிரம்மாண்டமாக இருந்தது. அதனாலே விடிவெள்ளி என்று அவனுக்கு பெயர், லூசிபர் என்று அவனுக்கு பெயர். ஆண்டவர் இறைவன் என்பதற்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் அந்த லூசிபர் என்பவனை வைத்திருந்தார். எல்லா தேவதூதர்களுக்கும் அவன் தலைவன், அந்த அத்தாரிட்டி. இந்த தேவதூதர்கள் உலகங்களையும் சந்திரன்களையும் நட்சத்திரங்களையும் நடத்தி கொண்டு போகிறார்கள், இன்சார்ஜ். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய உலகத்தை ஒரு தேவதூதன் நடத்தி கொண்டு போகிறார். அது இந்துக்கள் ஒருவேளை பூமாதேவி என்று சொல்கிறார்கள். அப்புறம் அந்த தேவதூதனுக்கு உதவியாக காற்றை அடக்குவதற்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான்,
அவனுக்கு வாயு பகவான் என்று சொல்கிறார்கள். இங்கே காற்றின் தேவதூதன் என்ற வேதத்தில் இருக்கிறது. அப்புறம் மழையை அடக்குவதற்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான், வர்ண பகவான் என்று இந்துக்கள் சொல்கிறார்கள். இங்கு மழைக்கு அதிபதியாகிய தேவதூதன் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதூதர்கள் தாங்கி நடத்துகிறார்கள். அப்படியே இந்த உலகத்தை அவர் நடத்தி கொண்டு போகிறார். இந்த மாதிரி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் தேவதூதர்கள் நடத்தி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது இந்த லூசிபர் இந்த தேவதூதர்கள் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்கிறார்களா என்று இந்த அண்ட சராசரங்கள் முழுவதுமாக போய் சூப்பர்வைசிங், அவர்களை மேற்பார்த்து வேண்டிய புத்திமதிகளை சொல்லி ஒத்தாசை செய்து உதவியை செய்து அவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்துவதற்காக ஆண்டவர் அவனை தலைமையாக நியமித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவனை பற்றி திருமறை பேசும்போது ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறதை கவனியுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவனை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அந்த காலத்தில் ராஜாக்கள் தங்களுடைய முத்திர மோதிரங்களை வைத்து முத்திரையிடுவார்கள். அந்த மோதிரங்கள் அழகாக வினோதமாக விசித்திரமாக சிற்ப வேலைகள் நிறைந்த மோதிரங்களாக இருக்கும். விலை உயர்ந்த மோதிரங்கள், பிரமோண்டமான சிற்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். அப்படியானால் இந்த அண்ட சராசரங்களிலேயே ஆண்டவர் அந்த லூசிபரை அவ்வளவு சிற்ப நிறைந்த ஒரு மனிதனாக, அதாவது அழகு பூரணமாக, அவனுடைய உடம்பு ஒரு விசேஷமான ஒரு உடம்பு. ஒரு சிலைகளை எப்படி சித்திரம் அப்படி வடிக்கிறார்களோ, அநேக விதமான அபூர்வமான சிற்பங்களை மாதிரி செதுக்கிறார்களோ, அந்த மாதிரி அவன் செதுக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, நீ பூரண அழகுள்ளவன். இந்த அண்ட சராசரங்களிலேயே அந்த லூசிபரை போல சாத்தானை போல அழகுள்ளவர்கள் யாரும் கிடையாது. இன்றைக்கு மற்ற மார்க்கங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? பிசாசா அப்படியே பெரிய கொம்புகளை வைத்துக்கொண்டு, என்று வாய் திறந்து கொண்டு, பெரிய பற்களை வைத்துக்கொண்டு, பிரமாண்டமான கண்களை அப்படி வைத்துக்கொண்டு அப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பிசாசு பயங்கரமாக இருக்கும், நெடிந்த உயரமாக இருக்கும், கருப்பாக இருக்கும் என்றெல்லாம் நான் நினைக்கிறோம். எல்லா மார்க்கங்களும் அப்படித்தான் பேசுகின்றன. கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி பேசுகிறது இல்லை. ஒருவேளை கிறிஸ்தவர்களாகி நாம் அப்படி நினைத்தாலும் கூட ஆண்டவர் அப்படி சொல்லுகிறது இல்லை. இந்த அண்ட சராசரங்களிலேயே பரிபூர்ணமான ஒரு அழகு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குற்றமற்ற அழகு, குறைவற்ற அழகு. அவனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த பழுதுமற்ற ஒரு அழகு. அப்படிப்பட்ட ஒரு அழகை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவனுக்கு கொடுத்திருந்த ஒரு விசேஷமான ஒரு கிஃப்ட், அது ஒரு பரிசு. அது அந்த அழகினாலே இந்த அண்ட சராசரங்களின் மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அவனிடத்திலே மரியாதை செலுத்தினார்கள். பிரமிக்கத்தக்க, நாம் நினைவில் கூட பார்க்க முடியாத அத்தனை அழகாக அவன் இருந்தான் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. 3 விசேஷமான பரிசுகளை ஆண்டவர் கொடுத்தார், கிஃப்ட்ஸ். 2வதாக நான் பார்க்கும்போது, நீ ஞானத்தால் நிறைந்தவன். பிரம்மாண்டமான ஞானம் அவனுக்கு இருந்தது. இந்த அண்ட சராசரங்களையே அவனை போல ஒரு ஞானம் அவனுக்கு இல்லை, வேற யாருக்கும் கிடையாது. ஆகவே தன்னுடைய பிரம்மாண்டமான ஞானத்தை வைத்து அவன் இந்த உலகத்திலே பற்பல விதமான போதனைகள், சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் இன்னைக்கு உண்டாக்கி மக்களை திக்குமுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஞானத்தை யாரும் அளக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு தன்னுடைய ஞானத்தை உபயோகித்து பற்பல விதமான மார்க்கங்கள், பற்பல விதமான வேதங்கள், பற்பல விதமான சித்தாந்தங்கள், வேதாந்தங்கள் என்று இந்த உலகத்தினுடைய மக்களை திணறடித்து கொண்டு குழப்பிக் கொண்டு இருக்கிறான். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்ததனுடைய காரியமே வேற. இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஞானமாக நடத்த வேண்டும் என்று அந்த ஞானத்தை இப்பொழுது உங்களையும் என்னையும் இந்த உலகத்தை மக்களையும் அழிப்பதற்காக அவன் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவனுக்கு இருந்த 3வது கிஃப்ட் என்னவென்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 13வது வசனத்தின் கீழே நான் வாசிக்கிறேன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இந்த சாத்தான் லூசிபர் சங்கீதத்தில் மிகவும் வல்லவனாக இருந்தான். அந்த பரலோகத்திலே இறைவனுடைய சன்னிதிக்கு முன்பாக ஒரு கொயர் இருந்தது, பிரம்மாண்டமான கொயர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை சந்தித்த போது நான் ஒரு வியாதியாக இருந்தேன், படுத்த படுக்கையிலே இருந்தேன், பிழைப்பனாய் என்று தெரியவில்லை. அப்பொழுது நான் BA வாசித்துக் கொண்டிருந்தேன், கடைசி வருஷம். எனக்கு 16 வயது தான் ஆனது. அப்பொழுது அந்த காலத்திலே டபுள் ப்ரமோஷன், 12 வயதிலே நான் SSLC எழுதி பாஸ் பண்ணிவிட்டேன். 16 வயதிலே BA கடைசி இயர் படித்துக் கொண்டிருந்தேன். டைஃபாய்டு ஜுரம்,
அந்த காலத்தில் சரியான மருந்து இல்லை. சாக போகிற அந்த நிலைமை. ஒரு நாள் காலை நேரத்தில் தேவ தூதர்கள் வானத்திலே எக்கால சத்தத்தோடு வருகிற ஒரு காட்சியை கண்டேன். அந்த எக்காலத்தினுடைய சத்தத்தை நான் காதிலே கேட்டேன். அப்பொழுது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று எனக்கு தெரியாது, அவர்கள் தேவதூதர்கள் என்று தெரியாது. பின்னாலே நான் அதை வேதத்தின் மூலமாக தெரிந்து கொண்டேன். இன்றைக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த தெய்வீக சத்தம், அந்த தேவ தூதர்கள் ஒலித்த அந்த எக்காலத்தின் உடைய ஒளி இன்றைக்கும் என்னுடைய காதிலே ஒலித்து கொண்டே இருக்கிறது. 42 வருஷம் ஆயிற்று அந்த காட்சியை கண்டு. அன்புள்ள கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ தூதர்கள் எப்படி பாடுவார்கள்? அந்த பாட்டு எப்படி இருக்கும்? அந்த தேவதூதருடைய கொயருக்கு தலைவனாக இருந்த அந்த கொயரை நடத்தின அந்த லூசிபருடைய பாட்டு எப்படி இருக்கும்? நம்முடைய கனவில் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த மியூசிக், இந்த சங்கீதத்தை பிரமாண்டமான தேர்ச்சி பெற்றவன் அந்த சாத்தான் அந்த சங்கீதத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு உலகத்தின் மக்களை ஈர்த்து இழுத்து பாவ படுகொலிலே தள்ளி கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட சங்கீதங்கள்! இன்றைக்கு உலகத்தின் மக்கள் யாவரும் தலையாட்டி கையை தூக்கி இப்படி இப்படி செய்து கொண்டு டிவியில எல்லாம் பார்க்கிறீர்கள். அந்த சங்கீத வல்லமையை கொண்டு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களை பாவ படுகொலிலே தள்ளி கொண்டிருக்கிறான் சாத்தான். அவனுக்கு ஆண்டவர் அதை பரிசாக கொடுத்திருந்தார். சினிமா பாட்டுகள், அப்படிப்பட்ட பாட்டுகள், இப்படிப்பட்ட பாட்டுகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அந்த இசைகளை கேட்டு அதற்கேற்றவாறு கிறிஸ்தவ பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு. அப்படி விசேஷமான ஒரு பாட்டு வர நமக்கு இல்லைன்னா பரவாயில்ல. பரலோகத்துக்கு நம்ம போகும்போது அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம பாடக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார். அது வரைக்கும் இப்படிப்பட்ட பாட்டுகளினாலே நீங்கள் மயங்கி போயிடாதீங்க, இழுப்புண்டு போயிடாதீங்க. பிசாசுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய வரத்தை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஈழ்த்து பாவப்படுகொலியிலே அழுத்துகிறதற்காக அவன் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த லூசிபரை பற்றி அங்கே பேசும்போது 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 15வது வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி, அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் நம்மை போல. ஆண்டவர் எப்படி நம்மை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினாரோ, சீவ சுவாசத்தை ஊதினாரோ, அதே போலவே ஆண்டவர் இந்த சாத்தானையும் தேவ தூதர்களையும் சிருஷ்டித்தார். நம்மை படைப்பதற்கு முன்னதாக, இந்த அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்பாக தேவ தூதர்கள் என்ற ஒரு கூட்டத்தை சிருஷ்டித்தார். எதிலே இருந்து சிருஷ்டித்தார் என்று நமக்கு தெரியாது, அது வேதத்தில் சொல்லலை. இப்பொழுது நமக்கு அக்கினி நம்மை வெந்து விடுகிறது, அந்த அக்கினி அவர்களை தொடாது. நமக்கு குளிர், காற்று இதெல்லாம் நம்மை படாத பாடுபடுத்துகிறது, அவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே இவர்களை அழிப்பதற்கு நம்முடைய உலகத்தில் காணப்படுகிற காரியங்களினாலே முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை அழிக்கத்தக்கதாக நான் ஒரு விசேஷமான அக்னியை நான் ஆயத்தப்படுத்துவேன், அதுதான் நரகம். அந்த அக்னியிலே நீ வெந்து போவாய் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இந்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவன், கடவுள் அல்ல. கடவுள் சிருஷ்டிக்கப்படாதவர் அல்லவா? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று திருமறை அங்கே சொல்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த தேவ தூதன் ஆண்டவர் அந்த தேவ தூதர்களுக்கு ஒரு காரியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு சலுகையை கொடுத்திருந்தார். அந்த சலுகை என்னவென்றால், தேவ தூதர்களும் நாமும் சிந்திக்கும்படியான பிறந்திருக்கிறோம். சிந்திக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல கோடிக்கணக்கான எண்ணங்களை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மெஷின் மாதிரி நம்முடைய உள்ளம் என்ற அந்த மெஷின் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. கோடிக்கணக்கான எண்ணங்கள், சிந்தனைகள். அப்படியானால் இந்த சிந்தனைகளுக்கு மத்தியில நமக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வில் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவது சித்தம். ஆண்டவன் படைக்கும் போது 2 வகையாக படைத்திருக்க முடியும். ஒன்று, மனிதனையோ தேவ தூதர்களையோ சுயாதீன சித்தம், அதாவது வில். அந்த சுயாதீன சித்தம் அப்படின்னு என்ன? நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம், நமக்கு எது விருப்பமோ அதை செய்யலாம். நமக்கு ஆண்டவர் ஒரு ஃப்ரீ சாய்ஸ், ஃப்ரீ வில் என்று சொல்லப்படுகிறது.
நாம் நினைத்தபடி செய்யலாம். அதற்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மற்றவர்கள் சொல்றபடி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மற்றவர்கள் நம்மை ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நமக்கு எது இஷ்டமோ அதை செய்யலாம். அந்த ஒரு வல்லமையை கர்த்தர் தேவதூதர்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் என்னவென்றால் ஃப்ரீ சாய்ஸ், ஃப்ரீ வில் என்று அதற்கு பெயர். ஏன் இதை கொடுத்தார்? அல்லது இன்னொரு விதமாக நம்மை உண்டு பண்ணியிருக்கலாம். ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி. போ என்றால் போ, வா என்றால் வா, இரு என்றால் இரு, சுவிட்ச் போட்டால் எரியும், இல்லைன்னா அது எரியாது. ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி உண்டு பண்ணியிருக்கலாம். ரெண்டு வகையில் தான் மனுஷர்கள் உண்டு பண்ண முடியும், அல்லது தேவதூதர்களே. ஒன்று சுயாதீன சுத்தம் உள்ளவர்களாக, ஃப்ரீவில் உள்ளவர்களாக, சாய்ஸ், ஃப்ரீ சாய்ஸ் உள்ளவர்களாக உண்டு பண்ணலாம். இன்னொன்று அங்கு ஆட்டோமேட்டிக், அதாவது வா என்றால் வா, போ என்றால் போ, அந்த மாதிரி உண்டு பண்ணலாம். இந்த ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்மை உண்டு பண்ணியிருந்தால், புரியுதுங்களா, சித்தம், சுயாதீன சித்தம் இல்லாமல் உண்டு பண்ணியிருந்தால் இந்த உலகத்தில் பாவமே வந்திருக்காது, இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், நமக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்தார். தேவதூதர்களுக்கும் நமக்கும் நம்மை உருவாகிவிட்டு நமக்கு புத்தியை கொடுத்து, நமக்கு ஞானத்தை கொடுத்து, இது தப்பு, இது சரி, இது சரியில்லை, இதை செய் என்று சொல்லி, நல்ல காரியங்களை செய் என்று நமக்கு சொல்லி புத்தியை கொடுத்துட்டு, தீமையான காரியங்களை செய்யாதே என்று சொல்லிவிட்டு அது நம்முடைய இஷ்டத்துக்கு விட்டு விட்டார். நமக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து விட்டார். அப்படியானால் நாம் நினைத்தால் வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னதை கூட செய்யலாம். ஆகவே இந்த ஃப்ரீ வில் சாய்ஸ், இந்த சுயாதீன சித்தத்தை கடவுள் நமக்கு கொடுக்கும்போது, நன்றாக கவனியுங்கள், தேவதூதர்கள் கொடுக்கும்போது எல்லோரும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன மாதிரியே செய்து கொண்டிருப்பார்கள் என்பது என்ன? திடீரென்று யாராவது ஆண்டவருக்கு விரோதமாக செய்து விட்டால் என்ன செய்வது? இல்லைங்களா? ஆகவே இந்த ஃப்ரீ சாய்ஸ், இந்த ஃப்ரீ வில் என்பதை ஆண்டவர் தேவதூதர்களுக்கு நமக்கு கொடுக்கும்போது, பாவத்தை யாராவது செய்யக்கூடும், there is possibility of sin. ஆண்டவருடைய கற்பனையை மீறி பாவத்தை யாராவது செய்ய கூடும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. நன்றாக கவனிங்கள். அப்படியானால் மனிதன் அல்லது தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர்கள் பாவம் செய்யக்கூடும் என்ற ஒரு நிலைமையில் தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அப்படியானால் அடுத்த கேள்வி என்ன? பாவம் செய்யாமல் சிருஷ்டிக்க கூடாதா கடவுள்? சரி, பாவம் செய்யாம நம்ம சிருஷ்டித்திருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் மாதிரி தான் இருக்கணும். ஒரு சின்ன குழந்தை பாருங்க, சந்தோஷம் என்பது எப்படி வரும்? ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் மாதிரி இருந்தால் சந்தோஷம் வராது. நம்ம சொந்த இஷ்ட பிரகாரம் செய்தா தான் சந்தோஷம் வரும். ஒரு பெண் தனக்கு இஷ்டமான ஒரு புருஷனை கட்டினா தான் அது சந்தோஷம். நீங்க என்னதான் நல்ல மாப்பிள்ளையை கட்டி வைங்க, அந்த பெண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதுல சந்தோஷம் கிடையாது. அதனுடைய இஷ்டம். சின்ன குழந்தைகளை பாருங்க, சில சமயத்துல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு அழுவும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதை ஊட்டி விடலான்னா கேட்காது, நானே தின்னணுங்க அப்படின்னா அந்த புக்காவையை வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை தின்னு இங்க மூக்கு வாய் எல்லாம் ஒழுகிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கும். அப்பதான் சந்தோஷம். அதுக்கு தன்னுடைய இஷ்டப்படி செய்யணும். உங்களுக்கு புரியுதுங்களா? மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மனிதன் மகிழ்வோடு இருக்க வேண்டும். அப்ப மகிழ்வோடு இறைவனை துதிக்க வேண்டும், மகிழ்வோடு மற்றவர்களோடு பழகணும். அப்படின்னா அந்த சுயாதீன சித்தத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த சுயாதீன சித்தம் இல்லாவிட்டால் மனிதன் சந்தோஷமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இறைவனை வழிபட முடியாது. தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவரை வழிபட வேண்டும். புரியுதுங்களா? மனமும் வந்து ஒரு தொழுகையை செலுத்த வேண்டும் என்றால் அந்த சுயாதீன சித்தம் நமக்கு இருக்கணும். அதனாலதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவம் ஒருவேளை ஏற்பட்டால் கூட இந்த சுயாதீன சித்தத்தை மனுஷனிடத்திலிருந்து தேவதூதத்திலிருந்து எடுத்து போடக்கூடாது. அந்த சுயாதீன சித்தம் தான் நம்ம கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஈவு. அதை மக்களும் தேவதூதர்களும் சரியான வழியிலே பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அதை எடுத்து போடக்கூடாது. ஆகவே இந்த உலகம் முழுவதற்கும் உண்டாவதற்கு முன்னதாகவே இறைவன் இந்த பாவம் உண்டாகும் என்பதை அறிந்து, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பாவம் உண்டாகுமானால் நான் பலியாகி அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி பலியானார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படியானால் இத்தனை வருஷம் நாம இத்தனை காலமா இந்த மக்கள் இந்த பாவத்தினாலே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறாமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் பரலோகத்திற்கு ஆண்டவர் நம்மை கூட்டி கொண்டு போகும்போது
நாம் இத்தனை நாட்களாக வருஷங்களாக யுகங்களாக பட்ட பாடுகள், அந்த பாடுகளெல்லாம் பரலோகத்தில் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த பேரின்ப நாடு, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பாவத்தில் கஷ்டப்படுறோம், நமக்கு ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை வைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. ஆகவே இந்த சுயாதீன சித்தத்தை இந்த சாத்தானுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். பிரம்மாண்டமான மகன், அண்ட சராசரங்களிலேயே உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தவன். அவனை போல அண்ட சராசரங்களை யாரும் கிடையாது, அவனை போல தாளந்துள்ளவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவன் என்ன செய்தான்? அண்ட சராசரங்களிலே சுற்றி திரிந்தான். எல்லா உலகத்தாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தினார்கள், மரியாதை கொடுத்தார்கள். எல்லா தேவதூதர்களும் கனம் கொடுத்தார்கள் அவனுக்கு. ஆகவே இந்த அண்ட சராசரங்கள் இருக்கிற எல்லாமே அவனை மதித்தார்கள், வணங்கினார்கள். அவனுடைய உள்ளத்திலே ஒரு சலனம். இங்கு பரலோகத்துக்கு வந்தால் அந்த வடப்புறத்திலே இருக்கிற ஆராதனை கூடத்தில் அண்டசராசரங்களின் மக்கள் வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள், வணங்குகிறார்கள், சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள். இந்த சாத்தான் அண்டசராசரங்களை சுற்றிவிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது இவனும் மற்றவர்களும் ஆண்டவரை எப்படியே வணங்குகிறதை பார்க்கும்போது சாத்தானுக்குரிய என்ன ஏன் என்னையும் மற்ற உலகத்தில் வணங்கக்கூடாது? சும்மா சாதாரணமாக கையெடுத்து வணங்குகிறதில்ல, தொழக்கூடாதா? நம்மை ஆராதிக்க கூடாதா? ஆண்டவரை ஆராதித்த மாதிரி எனக்கும் அந்த ஆராதனை வேண்டாமா? நான் ஆண்டவரை விட எதிலே குறைந்தவன்? புத்தி, ஞானம், அறிவு எதிலேயும் குறைந்தவன் இல்லை. அவன் ஒன்றை மறந்து விட்டான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தான் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பது மறந்து போயிற்று. அவனுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் அழகினாலும் அவனுடைய பொசிஷன், அந்த உத்தியோகத்தினாலும் அவன் தன்னை மறந்தவனாக கடவுளுடைய அந்த இடத்தை, கடவுளுக்கு ஏற்ற அந்த காரியத்தை, அந்த தொழுகையை விரும்பினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதும்போது 820வது பக்கத்திற்கு உங்களுடைய புத்தகத்தை திருப்புங்கள். அங்கு ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இங்கே 14வது வசனத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கிறேன். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, அதாவது தூதர்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன். பார்த்தீங்களா, வடபுறத்திலே தான் ஆண்டவருடைய ஆராதனை கூடம் இருக்கிறது. அங்கே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவனுடைய மனதிலே ஒரு பெரிய ஆசை, ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நேராக தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வேண்டும். இந்த அண்ட சராசரத்தின் மக்கள் தன்னையும் ஆண்டவரை போல தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்து விட்டது. அழகு வந்தால் மேட்டிமை வரும், பணம் வந்தால் மேட்டிமை வரும், புரியுதுங்களா? தாளந்துகள் வந்தால் மேட்டிமை வரும். இந்த உலகத்தில் பார்த்தீர்களா, கொஞ்சம் சிறிய காரியமானாலும் ஒரு வீடு கட்டிட்டா கூட அது ஒரு பெரிய பெருமை வந்துடுது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மேட்டிமை என்பது, இந்த பெருமை என்பது அவருடைய உள்ளத்தில் முதலாவதாக தோன்றினது. இந்த அண்டசராசத்தின் மக்கள் எங்கே போனாலும் சரி, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாழ்மையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த மேட்டிமையை நீங்கள் பார்க்க முடியாது. இறைவனுடைய பிள்ளையாக நீயும் நானும் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மேட்டிமை அல்லது இந்த பெருமை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்ம ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நான் உங்களுக்கு அதை எடுத்து சொன்னேன். நாம் தூசிக்கும் தூசுமானவர்கள், துரும்புக்கு துரும்பானவர்கள். நாம் மகிமைப்படிப்படி ஒன்றுமே கிடையாது, நாம் பெருமைப்படும்படி ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நமக்கு ஒரு தாளந்து இருக்கிறது, நமக்கு ஒரு வரம் இருக்கிறது, நமக்கு ஒரு செல்வம் இருக்கிறது, நமக்கு ஒரு உத்தியோகம் இருக்கிறது. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, இறைவன் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த பிச்சை. அதை வாங்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் தாழ்மையுள்ளவர்களாக, ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த சாத்தான் அநேக ஆண்டுகள், எத்தனை வருஷம் இருந்தானோ தெரியாது, அப்படிதான் இருந்தேன். உன்னை சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் என்று வேதம் இங்கே சொல்கிறது. உன் வியாபாரத்தின் மிகுதியினாலே, உன்னுடைய வேலையின் மிகுதியினாலே உண்மையை கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தார். ஆகையால் நீ தேவனுடைய பருவத்தில் ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 17வது வசனம், எசேக்கியேல் 28:17, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமை ஆயிற்று,
உன் மினிக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதுதான் இந்த லூசிபருடைய வரலாறு. அவன் பாவம் செய்தான். எப்படியாவது அந்த ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய தேவ தூதர்களுக்கு உள்ளே அவன் போய் ஆண்டவருடைய சிங்காசனத்தை எப்படி பிடித்துக் கொள்வது? அவன் தேவ தூதர்களுக்குள்ளே போய் கிரியை செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவரை பற்றி அதிருப்தியை பரப்பினான். ஆண்டவருடைய சட்டம் சரியல்ல என்று சொன்னான். இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. நான் சொல்வதெல்லாம் வேதத்தில் இருக்கிற காரியங்கள் தான். ஆண்டவரை பற்றி அவர் அநியாயம் செய்கிறார் என்று சொன்னார். தேவ தூதர்களுடைய உள்ளத்திலே அந்த விதமான விஷ கருத்துக்களை அங்கே பரப்பினான். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இவன் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருந்தவன். அநேக சமயங்களிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சில ஆலோசனைகள் செய்யும் போது இவனையும் சேர்த்து கொண்டார்கள். ஆகவே கடவுளுக்கு பக்கத்தில் இருந்தவனாச்சே, அவன் சொல்வது உண்மையாகத்தானே இருக்கும் என்று தேவ தூதர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்தது மட்டுமல்ல, இந்த பிசாசானவன் அந்த தேவ தூதர்களுக்கு, நான் கடவுள் ஆனான், உனக்கு இந்த பதவியை கொடுப்பேன், உனக்கு இந்த பதவியை கொடுப்பேன். நம்முடைய ஆட்கள் அப்படித்தானே செய்கிறாங்க இங்கே. அப்படி அவன் அநேகருக்கு ஆசை காட்டி அநேக வருஷ காலமாக அந்த தேவ தூதர்கள் மத்தியிலே அவன் வேலை செய்தான் என்று வேதம் அங்கே சொல்கிறது. வேலை செய்து கடைசியில் என்ன உண்டாயிற்று? எப்படி அவன் வேலை செய்தான் என்றால், எந்த கருவியை உபயோகித்தான் என்றால், திருமறை அதை பற்றி விசேஷமாக சொல்கிறது பாருங்க. அங்கு பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 138வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 138வது பக்கம், 139வது பக்கம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக ஊன்றி கவனிப்பீர்களானால், இந்த அண்ட சராசரங்களிலேயே பொய் என்பது அப்பொழுது ஒன்றுமே கிடையாது. பொய் என்பதே கிடையாது. மக்கள் உண்மையை பேசினார்கள், சத்தியத்தை பேசினார்கள். எல்லா உலகத்தின் மக்களும் தேவ தூதர்களும் உண்மையை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படியானால் இந்த சாத்தான் என்ன செய்தான் என்றால், பொய்யுக்கு தகப்பனாக பொய்யை முதலாவதாக கண்டுபிடித்தார். புரியுதுங்களா? பொய் பேசுவது என்ன என்பதை அவன் தான் கொண்டு வந்தான். இந்த தேவ தூதர்களுக்குள்ளே அல்லது மற்ற உலகத்தாருக்குள்ளே பொய் என்பது தெரியவே தெரியாது. இப்போ சாத்தான் ஏவாள் இடத்துல வந்து, நீ இந்த பழத்தை புசிக்கினாலே நீ சாக மாட்டாய் என்று சாத்தான் சொன்னபோது ஏவாள் அதை நம்பினால். காரணம் என்னவென்றால், அதற்கு முன்னதாக யாருமே பொய் பேசுனதில்லை. புரியுதுங்களா? அப்படியானால் பொய் என்பது இந்த சாத்தானுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அவன் தான் இந்த உலகத்தில் பொய்க்கு தகப்பன், பொய்யை உருவாக்கினான், பொய்யை கொண்டு வந்தான். ஆகவே அந்த தேவ தூதர்களுக்குள்ளே அவன் பொய் பேசி, கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று பொய்யை அவன் சொன்ன போது அந்த தேவ தூதர்கள் அவனை நம்பினார்கள். ஏனென்றால் அதற்கு முன்னதாக யாரும் பொய் சொன்னதில்லை. அவன் சொன்ன பொய்யெல்லாம் உண்மை என்று அந்த தேவ தூதர்கள் நம்பி அவனோடு அவர்கள் சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் பேசுகிறோமே. என்றைக்கு யார் வாயிலிருந்து அந்த பொய் வருகிறதோ அன்றைக்கு நாம் பிசாசனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். அதை அறிந்து கொள்ளுங்கள். திருமறை என்ன சொல்கிறது என்றால், இந்த வேதம் சத்தியம், இந்த வேத வசனங்கள் சத்தியம். இந்த வேத வசனங்களை தவிர வேறு எதுவானாலும் அது பொய் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை விசேஷமாக கவனிக்க வேண்டும். இந்த வேத வசனத்துக்கு அப்பால்பட்ட, இந்த வேத வசனுக்கு அடுத்த விரோதமான காரியங்கள் எதுவும் பொய் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யார் சொன்னாலும் சரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் மெய், இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் அல்லது பேசுவதெல்லாம் பொய் என்று வேத வாசியம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை வாசித்து அதை நாம் ஆராய்ச்சி செய்து அந்த வேதத்திற்கு அப்புறம் இப்புறம் திரும்பாமல் அந்த வேத வசனங்களையே நாம் கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையிலே நிலைத்திருப்போம். அந்த வேத வசனத்துக்கு அப்பால் போனோமானால் பொய் நம்மை அடித்து கொண்டு போய்விடும் என்று திருமறை அங்கே சொல்கிறது. பொய் பேசினான். பொய் பேசி என்ன ஆயிற்று என்றால்,
அங்கு அநேக தேவ தூதர்களை எடுத்துக்கொண்டான் தன் பக்கத்தில். இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் பற்றி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி அநேக சொற்பொழிவுகள் வரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசன சொற்பொழிவுகளை நீங்கள் நிச்சயமாக கேட்கணும். தேவன் இதை விசேஷமாக நம்ம கொடுக்கிறார் இந்த வெளிப்படுத்த புத்தகத்தை. ஆகவே அதில் இருக்கிற காரியங்கள், இதில் 22 சாப்டர் உண்டு. அந்த 22 அதிகாரங்கள், அது மத்தியிலே 12ஆம் அதிகாரம். இந்த முதல் 11 அதிகாரங்கள் இதுவரைக்கும் நடந்தவைகளை குறித்து பேசுகிறது. இந்த 13ஆவதிலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இனிமேல் நடக்கப் போகிறதை குறித்து பேசுகிறது. இந்த 12ஆம் அதிகாரம் இந்த அண்ட சராசர சரித்திரத்தின் மத்திய பாகம், சென்டர். அந்த 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தின் சரித்திரத்தினுடைய மைய பகுதியை வைத்திருக்கிறார். அங்கேதான் இந்த உலகம் எப்படி உண்டானது, இந்த அண்ட சராசரங்கள் எப்படி உண்டானது என்பதை பற்றி அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கேதான் சாத்தானை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே நான் வாசிக்கிறேன் 344வது பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 344. ஆதி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அதை நான் வாசிக்கிறேன். 3வது வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் என்றால் உங்களுக்கு தெரிகிறதா? பிசாசு. பிசாசுக்கு இன்னொரு பேர் வலு சர்ப்பம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியிலே விழ தள்ளிற்று. வானத்தின் நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன? இங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் 9வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்படியானால் பிசாசு ஆண்டவரோடு சண்டை போட்டு அவனை ஆண்டவர் கீழே தள்ளிவிட்டார். அவனோடு சேர்ந்த தூதர்களும் கீழே விழுந்தார்கள். அந்த தூதர்களை பற்றி இங்கே பேசும்போது நட்சத்திரங்கள் 1/3 பங்கு கீழே விழுந்தது என்று பேசப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தேவ தூதர்கள் எத்தனை பேர்? எண்ண முடியாத கூட்டம். அதில் 1/3 பங்கு தேவ தூதர்களை அந்த பிசாசானவன் தன்னோடு இழுத்து கொண்டான். அந்த 1/3 பங்கு தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் என்றால் என்ன? நம்மை போல் உள்ளவர்களா? பிரம்மாண்டமான அறிவு படைத்தவர்கள், பிரம்மாண்டமான வல்லமை படைத்தவர்கள். அவர்களால் செய்யக்கூடாதது ஒன்றும் கிடையாது. மழை வேண்டும் என்றால் மழையை கொடுக்கும், புயல் வேண்டும் என்றால் புயலை எழுப்பும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியல, அந்த தேவ தூதர்கள் அற்புதங்களை செய்வார்கள், அடையாளங்களை செய்வார்கள், வல்லமையானவர்கள். அப்படிப்பட்ட தேவ தூதர்கள் 1/3 பங்கு பிசாசோடு சேர்ந்து இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிறார்கள். பற்பல விதமாக தங்களை கடவுள் என்றும் அப்படி என்றும் இப்படி என்றும் காண்பித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்து கொண்டு, அதான் உங்களுக்கு சொன்னேன், நாம் வணங்கும் போது தொழும் போது எதற்காக தொழுகிறோம்? உலகத்தின் காரியங்களுக்காக. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், சுகம் வேண்டும், பணம் வேண்டும், உத்தியோகம் வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நான் அன்றைக்கு சொன்னேன், இப்படிப்பட்ட காரியங்களை இறைவன் மட்டுமின்றி வேறு சக்திகளும் நம்ம கொடுக்கக்கூடும், ஜாக்கிரதையாகிறீர்கள் என்று சொன்னேன். அப்பத்தை கண்டதுனாலே அல்லது நமக்கு சில காரியங்கள், நமக்கு நல்ல காரியங்கள் செய்யும், நம்முடைய விளைச்சலை பெருக பண்ணும், ஒருவேளை நமக்கு சுகத்தை தரும், நமக்கு பலத்தை தரும், நமக்கு ஆசை தரும், சொத்தை தரும், அதனாலே அவர்கள் கடவுள் என்று நினைக்காதீர்கள். வல்லமையான தேவதூதர்கள் பூமியிலே விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் வல்லமையான காரியங்களை செய்வார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த யுத்தத்தில் அவர்கள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே கீழே தள்ளப்பட்ட இந்த பிசாசானவன் இந்த உலகத்தின் முடிவு காலம் வந்துவிட்டது என்று நினைத்து, அவனுக்கு தெரியும், இந்த வேதத்தை அதிகமாக ஆராய்ச்சி செய்தவன் அவன். இந்த வேத வசனங்கள், தீர்க்க வசனங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். உங்களை விட என்னை விட இந்த உலகத்தினுடைய முடிவு சீக்கிரமாக வந்து விட்டது என்று அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? இந்த உலகம் அழியப் போகிறது என்று தெரிந்து எப்படியாவது வேற உலகத்திற்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிரயாசப்படுகிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? பிரயாசப்படுவான், பட்டுக்கொண்டிருக்கிறான். ராக்கெட்டுகளை அனுப்பி எப்படியாவது மற்ற உலகத்துக்கு போக வேண்டும் என்று விஞ்ஞானிகள் இன்றைக்கு அதிகமான வேலை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் மக்கள் வேறு எந்த உலகத்துக்கும் போகக்கூடாது, போக முடியாது. வேற உலகத்தின் மக்கள் இந்த உலகத்துக்கு வர முடியாது, வரக்கூடாது. இந்த உலகமானது ஒரு ஐசோலேஷன் வார்டு மாதிரி ஆண்டவர் பாவத்தினால வைத்து விட்டார் என்று உங்களுக்கு நான் அதை எடுத்து சொன்னேன். அதனால நாமும் நீங்களும் மற்ற உலகத்திற்கு போவது அது கடவுளுடைய விசுத்தத்துக்கு விரோதமான ஒரு காரியம்.
அது இன்றைக்கு சாத்தான் போவதற்காக செய்து கொண்டிருக்கிறான். போவானா? வேதம் பேசுகிறது போவான். எங்கே போவான்? மக்கள் வாழாத உலகம் எத்தனையோ இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே கொண்டு போய் தன்னுடைய கூடுகளை கட்டுவார். ஆனாலும் நான் அங்கே இருந்து உன்னை நான் கீழே தள்ளுவேன். அதையே ஆண்டவர் சொல்லிட்டார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சாத்தான் இந்த உலகத்திலே வந்து அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறான். அதை மாத்திரம் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், முதலாவது தான் இல்லை என்ற ஒரு கொள்கையை உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கிறான். சாத்தானா? அவனாவது இன்றைக்கு ஜனங்கள் சாத்தான் அல்லது பிசாசு என்பதை அநேக மக்கள் நம்ப மறுக்கிறார்கள். படித்தவர்கள் விசேஷமாக மறுக்கிறார்கள். ஏனென்றால் தான் இல்லை என்ற ஒரு காரியத்தை உலகத்திலே அவன் நிலைப்படுத்துவானால் அப்புறம் அவனுக்கு அடுத்த காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் நடப்பதுக்கெல்லாம் காரணம் யாரு? கடவுள். உலகத்தில் புயல் வருகிறது, காரணம் கடவுள். பெரிய மழை வருகிறது, பெரிய அழிவு ஏற்படுகிறது, காரணம் யாரு? கடவுள். பெரிய வியாதிகள் வருகிறது, காரணம் யாரு? கடவுள். தான் இல்லை என்ற ஒரு கொள்கையை உலகத்திலே வைத்து பரப்பி இந்த உலகத்தில் நடக்க போகிற நடந்து வருகிற எல்லா காரியத்துக்கும் காரணம் யாரு? கடவுள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் என்று சொன்னதுனாலே ஜனங்கள் கடவுளை வெறுக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனால் இந்த உலகத்தில் யோபு என்ற புத்தகத்தை நீங்கள் வாசிங்கள். முதல் புத்தகம் அதுதான் வேதத்திலேயே. துன்பத்துக்கு காரணர் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிக்கு காரணர் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் கஷ்டங்களுக்கு காரணர் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று அடித்து அந்த மக்கள் அங்கே விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த வீடு அவர்கள் மேல் விழுந்தது. பலத்த காற்று யார் கொண்டு வர முடியும் என்று அங்கே சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் கடல்லே போய் கொண்டிருந்த போது பெரிய காற்றடித்தது, அங்கு கப்பல் முழுக பார்த்தது. யார் அந்த காற்றை கொண்டு வந்தது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு புயல் வருகிறது, இன்றைக்கு பெரிய இடி இடிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற நாச வேலைகள் எல்லாம் கடவுளிடத்திலிருந்து வருவதல்ல. நீங்க என்ன அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வியாதி வருகிறது, அது கடவுளிடத்திலிருந்து வருவதல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு அதை திட்டவட்டமாக சொல்கிறது. ஆண்டவர் நம்முடைய பிதா, நம்முடைய பரமபிதா. உலக பிரகாரமாகிய பொல்லாதவர்களாகிய நீங்கள் ஒரு மகன் ஒரு அப்பத்தை கேட்டால் நீ கல்லை கொடுப்பாயா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயாக? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறது இருக்கும்போது பரமபிதாவாகிய நான் எப்படிப்பட்ட ஈவுகளை உங்களுக்கு கொடுப்பேன்? ஆகவே திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், விஞ்ஞான ரீதியிலே பேசுகிறது. கடவுள் நல்லவரானால் தீமை அவரிடத்திலிருந்து வருகிறதே கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நன்மைக்கு ஊற்றும் ஆக இருக்கிறார். ஆகவே இங்கு திருமறை நமக்கு சொல்லும் போது சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறேன். அங்கு 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆண்டவர் நல்லவரானால் அவரிடத்துல எந்த தீமையும் கிடையாது. அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு பிதா, ஒரு ஆண்டவர். தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது தப்பிதமான காரியத்தை கொடுப்பானா? அந்த பிள்ளையை அழிக்க பார்ப்பானா? அந்த பிள்ளையை சித்திரவதை செய்வானா? அந்த பிள்ளைக்கு எல்லா விதமான துன்பங்களையும் கொடுப்பானா? ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் நன்மையான காரியங்கள் வருமே ஒழிய தீமையான காரியங்கள் ஒன்றும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருவதில்லை. அதை திருமறை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே பேசுகிறது. ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்து விட்டார், என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் அப்படி சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. 312வது பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம், யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோப்பு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அதாவது யாதொரு தீமையும் அவரிடத்தில் இல்லை. பின்ன உங்களுக்கும் எனக்கும் வருகிறது என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. நோய் நொடிகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை ஆண்டவரிடத்திலிருந்து வருவதில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நோயை கொண்டு யோபனுடைய புஸ்தகத்தில் நோயை யார் கொண்டு வா? பிசாசு. அந்த யோபனுடைய துன்பங்களை யார் கொண்டு வந்தா? பிசாசு. இன்றைக்கு எல்லா விதமான துன்பங்களும் துயரங்களும் நோயும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ஒரு அம்மா வீட்டுக்கு போனேன், குழந்தை இறந்து விட்டது. அந்த அம்மா என்ன பார்த்தோன்னா, பாஸ்டர், ஆண்டவர் என்னுடைய பிள்ளை எடுத்துக்கொண்டார். எனக்கு இருந்த அந்த ஒரே பிள்ளை
என்னுடைய பிள்ளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஐயா என்று தலையிலே அடித்துக்கொண்டு மார்பில் எடுத்துக்கொண்டு படுகினார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்வார். அந்த குழந்தையை பார்க்கும்போது பேச்சற்று கிடந்தது, அங்கு கண்கள் மூடி கிடந்தது, கைகள் அப்படியே கிடந்தது. அப்படியே ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வார். வானாதி வானங்களில் இருந்து அவர் வருகிறார். கோடான கோடி தேவதூதர்களோடு கூட வருகிறார். கல்லிலே இருக்கிற நம்மை அல்லது நம் உயிரோடு இருக்கிற நம்மை தேவசாயலாக மாற்றுவார். மகிமையின் ஸ்வரூபத்தை கொடுப்பார். பிரகாசிக்கிறவர்களாக நாம் எழுந்து பரலோகத்துக்கு போவோமே, ஆனந்தத்தோடு போவோமே, சந்தோஷத்தோடு போவோமே. தேவ தூதர்கள் நம்ம ஏந்தி கொண்டு பரலோகத்துக்கு போவார்களே, அப்படிதான் ஆண்டவர் நம்ம கூட்டிட்டு போவாரு. இப்படியா கூட்டிட்டு போவாரு? செத்து போனவர்கள், மரித்து போனவர்கள் ஆண்டவரா நம்ம மறிக்க வைக்கிறாரு. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் பிசாசினுடையது என்று நமக்கு தெரியவில்லையா? ஆண்டவரா நம்ம மறிக்க வைக்கிறார். ஆண்டவரா உங்களுக்கு கண்ணீரை கொடுக்கிறார், கவலையை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார். வாயை கழுவுங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அப்படியெல்லாம் நம்ம பேசி பேசி ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளவு தூரம் நம்ம துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அன்புடனே நம்மை ஆதரித்து நம் கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீரை துடைத்து கவலைப்படும் போது நம்மோடு கூட இருந்து கவலைப்படுகிற அந்த ஆண்டவரை பார்த்து, என்னை தொந்தரவு பண்ணுகிறாய், எனக்கு துன்பம் கொடுக்கிறாய், எனக்கு துயரம் கொடுக்கிறாய் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். திருமறையிலே நாம் படிக்க வேண்டிய காரியங்கள். அவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி இறைவனிடத்தில் அங்கே குற்றம் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அங்கு பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை அங்கு சொல்லுகிறார். 141வது பக்கம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த பிசாசு திருட வருகிறார். நமக்கு இருந்த எல்லாவற்றையும் திருடிட்டு போயிட்டார். நம்மை பஞ்சுகளும் பரதேசியமாக்கி விட்டார். இன்றைக்கு நாம் அப்படியே தடவி திரிந்து அவ்வளவு கஷ்டத்தோடு உலகத்திலே கண்ணீரோடு சின்ன பின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதற்காக வரல. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும், பரிபூர்ணமாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்வதற்கு ஆண்டவர் வந்தார். வியாதிகளை கொண்டு வருகிறார், அதிசயங்களை செய்கிறார், கவர்மெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு ஆளுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மற்ற உலகத்துக்கு போக பார்க்கிறார். இந்த மக்கள் மத்தியிலே பற்பல விதமாக கடவுளை பற்றி தப்பிதமான அபிப்பிராயங்களை கொண்டு வந்து அங்கே போடுகிறார். கடவுளை எதிர்க்கிறான், எத்தனையோ காரியங்களை செய்கிறார். சபையில உட்கார்ந்து கொண்டு பிசாசானவன் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் என்று 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட துன்பமான உலகம் அதிக காலமாக நீடிக்க போகிறதில்லை. ஆண்டவர் அந்த பிசாசை வந்து அவர் அக்னியினாலே எரித்து அவனை சாம்பலாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவனையும் அவர் கூட்டத்தை அறியும். நான் ஒன்றை மாத்திரம் வாசிக்க போகிறேன். 120வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் 120 ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வாசிக்கிறேன். உன்னை காண்கிறவர்கள் பிசாசை நோக்கி உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இன்னைக்கு உலகத்தில் வனாந்தரம் ஏன்? பெரிய பெரிய போர் ஏன்? புயல் காற்று ஏன்? சூறாவளி காற்று ஏன்? கடல் அலைகள் உலகத்தை அழிப்பது ஏன்? வியாதிகள் உலக மக்களை பிடிப்பது ஏன்? உங்களுக்கு புரிகிறதா? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு அந்த உலகத்தில் வந்து எத்தனை பேரத்தை அழிக்க முடியுமோ, எத்தனை பேருக்கு துன்பம் கொடுக்க முடியுமோ, எத்தனை பேரத்தை பாழாக்க முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலே ஆண்டவர் வரப்போகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர், பிசாசி நம்முடைய சோதரர்களே, பாவத்துக்கும் ஒரு முடிவு கட்டப் போகிறார். ஆகவே திருமறை என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து 2 காரியங்களை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விசேஷமான காரியங்களை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். 299வது பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 299. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். 14வது வசனம் 2:14. ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாகும் படிக்கும் அப்படி ஆனார். மாமிச ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக? அந்த பிசாசை அழிப்பதற்காக வந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் அந்த பிசாசை அழிப்பதற்கு தேவனுக்கு பின்பாக நாமும் ஒன்றாக கூடுவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பிசாசினுடைய அநியாய காரியங்களை, அக்கிரம காரியங்களை, அந்தரங்கத்தின் கிரியைகளை ஒழித்து போட்டு பரிசுத்த தேவனுக்கு பின்பாக பரிசுத்த பிள்ளைகளாக இருந்து அந்த பிசாசோட போராடுவோம்.
அப்படியானால் அந்த இரண்டாவது காரியம் நாம் வாசிக்கிற மாதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நீங்களும் நானும் அந்த பிசாசின் வெற்றி கொள்ளும்படி, இந்த உலகத்தின் காரியங்களிலே வெற்றி கொள்ளும்படி நமக்கு கை கொடுத்தார். பாவ படுகொலியிலே இருந்து நம்மை தூக்கிவிட்டு நம்முடைய கால்களை கண்மணியின் மேலே நிறுத்தி நம்முடைய கால்களை வலுவாதபடி நம்மை காப்பாற்றி நாம் பிசாசை எதிர்த்து நின்று போரிட்டு ஜெயிக்கத்தக்கதாக நமக்கு கை கொடுத்தார். He lifted us up. நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் உயர தூக்கி வைத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உயர தூக்கி வைத்து கடைசியில பரலோகத்துக்கு தூக்கி நம்மை கொண்டு போக போகிறார். அந்த ஆண்டவருடைய கிருபைகளை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு, தம்முடைய ரத்தத்தினாலே பிசாசை வெல்லக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை நமக்கு தந்து, ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, நம்முடைய வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சொன்னதற்காக நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ பேசின கிருபிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த கூட்டத்திற்கு வராமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை கேட்க வேண்டும் என்றுதானே நாங்கள் இங்கே வந்தோம். ஆண்டவரே, பிசாசானவன் அந்த மக்கள் வந்து இந்த வசனத்தை கேட்காதபடி தடை செய்து கொண்டிருக்கிறார் தகப்பனே. அந்த தடை எல்லாவற்றையும் நீர் கூட தெரிந்து ஏராளமாக உடைய பிள்ளைகளை கூட்டி வந்து உடைய ஜீவசனத்தை கேட்கும்படி கிருபை செய்யும். இந்த வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் மேலே வெற்றி கொண்டவர்களாக கர்த்தாவே உம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு ஒத்தாசை செய்யும் சாமி. இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு துன்பம் கொடுத்தார், துயரம் கொடுத்தார், செல்வியை கொடுத்தார் என்று நாங்கள் சொன்னதெல்லாம் மன்னித்து ஆண்டவரே மன்னியும் தாப்பரே, எங்கள் மேலே எவ்வளவு கிருபையாக இருக்கிற சாமி. நாங்கள் உடைய பிள்ளைகள் இப்பொழுதும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியபடி நடத்தும். பிசாசினுடைய பிடியிலே இருந்து நிவர்த்தியாக்கி நம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். கொள்ள வேண்டும். ஒரு சிறு துவாரம் ஓட
முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், நியாய தீர்ப்பை